வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ப்ராசஸில் எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் அகாடமிக் இயரில் எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் சீட்ஸ் எவ்வளவு சீட்ஸ் அவைலபிளாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ரீசெண்ட் இயரில் உள்ளது இல்லை, ப்ரீவியஸ் இயரில் உள்ளது. நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா, ஒரு ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதற்காக வேண்டியும் ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணும்போது இப்போது பிஃபார்மசி ஃபைனல் இயர் படிச்சிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் கரண்ட்டில் எம்ஃபார்ம் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷேர் பண்ணுறோம். இது நம்மளோட டிஎம்இயோடைய இன்ஃபர்மேஷன் கிடையாது. நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஏற்கனவே இருந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த ஃபைல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத. அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் பிஃபார்ம், எம்ஃபார்ம், ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, திரும்ப எதற்காக வேண்டி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் பிரான்ச் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது டோட்டலாக ஒரு 10 பேஜ் இருக்குது. இதை நம்ம வித்தின் 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே அந்த இன்ஸ்டியூஷன்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக அதை பார்க்கலாம். இதில் நம்ம நார்மலாகவே ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்குறது எந்த இன்ஸ்டியூஷனில் இருக்குன்னா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது அன்னை ஜேகேகே சம்பூரணி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல், ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் டோட்டலி 10 சீட்ஸ். அடுத்து அன்னை வேளாங்கண்ணி ஃபார்மசி காலேஜ் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் 15 நம்பர் ஆஃப் சீட்ஸு. அடுத்து அருள்மிகு கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் 8 சீட்ஸ். அடுத்து சிஎல் பைடு மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் 15 சீட்ஸ். அடுத்து சேரன்ஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர் ஃபார்ம் அனாலிசிஸ் 9 சீட்ஸ். இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உள்ள டீட்டெயில். ஓகேவா? ஒரு சில இன்ஸ்டியூஷனில் ஒரு சில பிரான்ச்சஸ் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம். ஜெயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் சென்னை, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எம்ஃபார்ம் அனாலிசிஸ் 12 நம்பர் ஆஃப் சீட்ஸ். காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ் எம்ஃபார்ம் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் 15 சீட்ஸ். அடுத்து இஜிஎஸ் பிள்ளை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாகப்பட்டினம் எம்ஃபார்ம் ஃபார்ம் அனாலிசிஸ் 15 நம்பர் ஆஃப் சீட்ஸு. எக்ஸல் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு. இதில் ஃபார்மசூட்டிக் பிரான்ச் இல்லை. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஜேகேகே நடராஜா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் 10 நம்பர் ஆஃப் சீட்ஸு. கேகே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி சென்னை ஃபார்ம் அனாலிசிஸ் 12 சீட்ஸ். கேஎம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி உத்தங்குடி மதுரை ஃபார்ம் அனாலிசிஸ் 12 நம்பர் ஆஃப் சீட்ஸு. கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் அனாலிசிஸ் 15 சீட்ஸ். இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உள்ள டீட்டெயில்ஸு, ரேங்க் இல்லை. கற்பகம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் அனாலிசிஸ் 15 சீட்ஸ். அடுத்து நந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் அனாலிசிஸ் 12 சீட்ஸு. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் அனாலிசிஸ் 15 சீட்ஸ். பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் அனாலிசிஸ் 15 சீட்ஸ். அடுத்து பெரியார் காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் திருச்சிராப்பள்ளி ஃபார்ம் அனாலிசிஸ் 10 சீட்ஸ். ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் சூலூர் கோயம்புத்தூர் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் 15 நம்பர் ஆஃப் சீட்ஸ். எஸ்ஏ ராஜா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வடக்கன்குளம் திருநெல்வேலி. இதில் ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகாலஜி அவைலபிளாக இருக்குது. சங்கரலிங்கம் புவனேஸ்வரி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் அனாலிசிஸ் 6 நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தருமபுரி ஃபார்ம் அனாலிசிஸ் 12 நம்பர் ஆஃப் சீட்ஸ். நெக்ஸ்ட்டு சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டு ஃபார்ம் அனாலிசிஸ் 15 நம்பர் ஆஃப் சீட்ஸு.
அடுத்து த ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், ஃபார்ம் அனாலிசிஸ் 15 seats. நெக்ஸ்ட்டு அல்ட்ரா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் 10 seats. பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் கிருஷ்ணகிரி, அங்கே வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபார்மசூட்டிக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஸ்ரீ அபிராமி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் 9 seats. நெக்ஸ்ட்டு டாக்டர் கலாம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, தஞ்சாவூர், ஃபார்ம் அனாலிசிஸ் 6 number of seats. ஸ்ரீ இந்திரா கணேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, திருச்சிராப்பள்ளி, ஃபார்ம் அனாலிசிஸ் 15 number of seats. நெக்ஸ்ட்டு பண்ணை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, திண்டுக்கல், ஃபார்ம் அனாலிசிஸ் 15 number of seats. நெக்ஸ்ட்டு வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, ஈரோடு, ஃபார்ம் அனாலிசிஸ் 15 number of seats. நெக்ஸ்ட்டு பாவை காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அண்ட் ரிசர்ச் சென்டர், திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஃபார்ம் அனாலிசிஸ் 15 number of seats. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இதில் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லலாம் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி இன் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் அவைலபிளாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலைசேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெஷலைசேஷன் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தேடிக்கலாம். அதை நீங்களே பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதை கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் டைம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா 1000 members வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 1 week டைம் கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 3 to 5 days ஆகுது சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆன்லைன் கவுன்சிலிங்கிறது நம்ம நார்மலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி தான். எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். அதில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இல்லையா, இன்ஸ்டியூஷன், ஸ்பெஷலைசேஷன், அதை கரெக்டாக கொடுத்துடணும். அதே மாதிரி சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லாக் ஆயிரும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் கரெக்டாக முடிச்சுக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க, 5 o'clock வரைக்கும் கவுன்சிலிங் டேட் முடியும் போது. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 4:59 வரைக்கும் லாக் பண்ணிக்கலாம். சப்போஸ் லாக் பண்ண மறந்தால் கூட அதுவே லாக் ஆயிரும். அந்த லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ண சாய்ஸஸை வந்து எடிட் கூட பண்ணிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் மாற்றனா கூட மாற்றிக்கலாம், அதற்காக வேண்டி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் இப்போது கரண்ட் அகாடமிக் இயரில் எம்ஃபார்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.